ரித்திகா, உன் கையில நீ என்ன புக்கை வச்சு படிச்சிட்டு இருக்க? அதுவானதியா, நம்ம பள்ளி தோன்றுவதற்கு காரணமா இருந்த லூயிஸ் எம்மியன் துப்பி அடிகளாரை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இந்த புக்கை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அப்படின்னா நீ உனக்கு தெரிஞ்ச செய்திகளை எனக்கு சொல்லு. நானும் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்றேன். நம்ம துப்புயி அடிகளார் மறைபரப்பு பணியில ஆர்வம் கொண்டு கடல் கடந்து இனம் கடந்து நாடு கடந்து பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாராம். இவரு ஆகஸ்ட் 18, 1806 பிரான்ஸ்ல இருக்கிற சான்ஸ் நகர்ல பிறந்தாராம். இவரோட பெற்றோர் பேரு நான் சொல்லட்டுமா? சொல்லு ரித்திகா. இவரோட அப்பா பேரு எத்மே லூயி துப்புயி, இவரோட அம்மா பேரு விக்துவா ரெமி. துப்புயின்றது அவரோட குடும்ப பேரு. இவரு பிரான்ஸ்ல இருக்கிற செபாஸ்டியன் உயர்நிலை பள்ளியில தான் உயர்கல்வி முடிச்சாராம். இவங்க அப்பா ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருந்தாராம். இவர் 23வது வயசுல ஃபாதர் ஆனாராம். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், கன்னடம், பிரெஞ்சு ஆகிய 5 மொழிகளை கத்துக்கிட்டு 42 வருஷம் குருத்துவ பணியை செஞ்சாராம். இவர் வின்சென்ட் டேபால் சபையை தோற்றுவித்தது மட்டும் இல்லாம அதை கடைசி வரைக்கும் பாத்துக்கினாரு. அவரோட வாழ்க்கைய திருச்சபையின் சேவைக்காகவே கழிச்சாரு. ஒழுக்க பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுத்தாரு. அவரோட வாழ்க்கை முறை போப் 2ஆம் ஜான் பால் வார்த்தைகளை அப்படியே பிரதிபலிச்சது. கடவுளோட மகிமைக்காகவும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காகவும் கடவுளோட சேவையில தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. சம்மல்ல ரித்திகா, இப்ப நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லட்டுமா? சொல்லு நதியா. நம்ம துப்புய் அடிகளார் ஜூலை மாசம் 4ஆம் தேதி 1831 இந்தியாவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினாரு. பிப்ரவரி 9, 1832 இந்தியாவுக்கு வந்தாரு. பாண்டிச்சேரிக்கு வந்ததும் அவருடைய மறைபரப்பு பணியை அவர் ரொம்ப சிறப்பா செஞ்சாரு. அந்த சமயத்துலதான் பாண்டிச்சேரியில ஒரு மாமன்றம் கூடிச்சு. அந்த மாமன்றத்துல அப்ப இருந்த பிஷப் பொன்னா நாண்டகை அவர்கள் பெண்கள் கல்வி கற்றா பண்பாடு வளரும், பக்தி பரவும், சமுதாயம் வளர்ச்சி அடையும், அதனால பெண் கல்விக்காக ஒரு கன்னியர் சபை நிறுவனு நம்ம தகப்பனார்கிட்ட சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைங்க கல்வி கத்துக்கிட்டா குடும்பத்தோட தரம் உயரும்னு நம்பினாரு. அந்த சூழ்நிலையில 1844 அக்டோபர் 16 பாண்டிச்சேரியில இருக்கிற புனித தெரஸ் வீதியில அன்னம்மாள், சௌரியம்மாள், தெரஸ்மேரி, கார்மேல் சபை சகோதரி தெரசம்மா அப்படிங்கிற 4 பேரை வச்சு ஒரு வாடகை வீட்டுல தங்கி தூய இதய மரியன்னை சபையை தொடங்கினாங்க. அது மட்டும் இல்ல நதியா, நம்மளோட துப்புயி அடிகளாரும் அந்த 4 அருட்சகோதரிகளும் சேர்ந்து கிராமத்துல இருக்கிற குடிசை வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து பாட சொல்லித்தர ஆசைப்பட்டாங்க. அவங்களோட இந்த முயற்சியால 17/10/1844 புதுவையில ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு ஆரம்ப பள்ளியா தொடங்கப்பட்டதா இன்னைக்கு நம்ம பாக்குற இமாக்குலேட் ஸ்கூலா இருக்குது. இதை பார்த்த மற்ற பொம்பளை பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போக ஆசைப்பட்டாங்க. கிராமத்து பெண் குழந்தைகளோட தேவையை உணர்ந்து வெகுமதி எதுவுமே எதிர்பார்க்காமல் பணியாற்றிய ஒரே மனிதன் நமது தந்தை துப்புயி தான். இவரு ஒரு நல்ல மனிதராகவும் கன்னியர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வழிநடத்துறதுல ஒரு சிறந்த தலைவராகவும் இருந்தாரு. கன்னியர்கள் ஆரோக்கியமான உறவுல வளரணும், உலகத்துக்கு நல்ல செய்தியை அறிவிக்கணும்னு அவர்களை வழிநடத்தினாரு. தந்தையோட வார்த்தைகள் கன்னியர்களை ஊக்கப்படுத்துச்சு, தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும் சரியான பாதையில நடக்கவும் உதவியா இருந்துச்சு. இவரு கல்வி பணியோடு வேற என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அவரு நம்ம துப்புய் தந்தை கல்வி பணியை மட்டும் செய்யல, கை வைத்தியமும் செஞ்சாரு. ஏழை நோயாளிகள் நோயினால் கஷ்டப்பட்டு இறப்பதை உணர்ந்த தந்தை கன்னியர்களுக்கு சித்த மூலிகை வைத்தியங்களையும் கத்துக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நம்ம தந்தை அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல சில புத்தகங்கள் கிடைக்கல. அவரு தற்புகழ்ச்சியை விரும்பாதவர். அதனாலதான் தான் எழுதிய புத்தகங்கள்ல தன்னுடைய பேரையே எழுதி வைக்கல. நம்ம துப்புய் தந்தை தொடங்கின 10 மடங்கள் உனக்கு தெரியுமா? தெரியுமே. அவர் மொத்தம் 10 மடங்களை நிறுவனாரு. நம்ம துப்புயி தந்தை முதல் இல்லமாக புதுவையில இருக்கிற தூய மரியன்னையின் தூய இதய பிரான்சிஸ்கோவின் சகோதரிகளின் சபை அப்படின்ற முதல் மடத்தை நிறுவனாரு. புதுவை நெல்லித்தோப்புல 2வது மடத்தையும், கும்பகோணம் மறை மாவட்டம் புறத்தார்குடியில 3வது மடத்தையும், கும்பகோணம் மிக்கேல்பட்டியில 4வது மடத்தையும், கும்பகோணத்துல 5வது மடத்தையும், புதுவை ரெட்டியார்பாளையத்துல 6வது மடத்தையும், புதுவை அரியாங்குப்பத்துல 7வது மடத்தையும், தஞ்சாவூர் தரங்கம்பாடியில 8வது மடத்தையும், தர்மபுரி கோவிலூர்ல 9வது மடத்தையும், கும்பகோணம் விரகாலூர்ல 10வது மடத்தையும் நிறுவனாரு. ஓ அப்படியா? நம்ம தந்தை புனிதத்தை நோக்கி வாழ்ந்தவர். இவருடைய பாதை கரடு முரடா இருந்தாலும் எந்த எதிர்ப்பு சோர்வும் இவரை தோல்வி அடைய செய்யல. இவருடைய எண்ணம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பெண்கள் சமுதாயத்துல கல்வி கற்கணும், பெண்களோட நிலை மாறணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம தந்தை அவர்கள் ஜூன் 4ஆம் தேதி 1874 இறைவனடி சேர்ந்தாரு. அவர் இறக்கும் வரை சபையுடைய வளர்ச்சிக்காக அயராது உழைச்சாரு. அவருடைய உடல் புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராலயத்துல அடக்கம் செஞ்சாங்க. பிறகு 13/1989 அன்று
அவரோட உடலை மறுபடியும் தோண்டி எடுத்து பாண்டிச்சேரியில் உள்ள பாக்கமுடியான் பட்டுல நிர்மலா நாக்கநீர் இடத்துல அடக்கம் செஞ்சாங்க. தந்தையை போல நாமும் புனிதமான வாழ்வை வாழ்ந்து பெண் கல்வியை உயர்த்துவோம். நன்றி.